ஹலோ ஃப்ரெண்ட், இப்படி ஒரு குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்களேன். சின்ன சின்ன உருளைக்கிழங்க வச்சு தான். இதை சின்ன சின்ன உருளைக்கிழங்க முதல்ல குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு நல்லா வெந்துடும். அவிச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கறி குழம்பு மாதிரியும் வைக்கலாம், காரக்குழம்பு மாதிரியும் வைக்கலாம். இப்போ இதை அவிஞ்சிட்டு பற்றியலா அதை குத்தி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். நல்ல உருளைக்கிழங்கு இருக்கும், மாவு மாதிரி இருக்கணும். அப்படி குழம்போடு இதையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம், புளி நனையா பிடிக்க கொஞ்சம் தேங்காய், பூண்டு, இப்போ தேங்காய், வெங்காயம், சீரகம் அதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. சட்டியில் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு 2 இது பொடிசாக அரிஞ்சு போடுங்க. கருவேப்பிலை போடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அதுக்கு இது நல்லா வதங்கிடும் பார்த்தியாலா. அதுக்கப்புறம் பூண்டு அதை நல்லா பொடிசாக அரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நல்ல இது நல்லா வெந்துருமா, நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இந்த குழம்புக்கு ரொம்பவும் சுவையாக இருக்கும். ஒரு பெரிய தக்காளியை, சின்ன தக்காளினா 2 போடுங்க. நான் ஒரு பெரிய தக்காளியை 1 போட்டேன். போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா திரித்து போட்டுருங்க. அப்புறம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டு. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூளும் அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். கொஞ்சம் உரைப்பும் காரசாரமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியையும் கரைச்சி தண்ணி ஊற்றிடுங்க. திரும்பியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஊற்றினா இது கொதித்த வெயில் பச்சை வாடை போகணும் பற்றியெல்லாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சதை 2 ஸ்பூன் எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா மூடி வைங்க. நல்லா கொதிக்குது பற்றியெல்லாம். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்க தூக்கி போட்டுறணும் பார்த்துக்கிடுங்க. அது அந்த கூட்டெல்லாம் தேவையில்லைங்க. அந்த குழம்பு உருளைக்கிழங்கையும் வச்சு சாப்பிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு மத்தியானம் வேறு வச்சுக்கலாம், நைட் வரைக்கும் வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அப்புறம் மல்லி இலை போட்டு இறக்க வேண்டியதாக. ஒரு கொஞ்சோண்டு வெல்லமும் போட்டுறணும் பார்த்துக்கிடுங்க. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.